ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சரிகமபால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்கள் அவங்களுடைய சம்பளத்தை வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பத்தி இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் பர்சனா இருக்கக்கூடிய பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இனியா அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு செலிபிரிட்டி பேக்ரவுண்டோடைய பொண்ணு, அதாவது நடிகை தேவயானி அவங்களுடைய மகள் தான் இனியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க. அது இது எல்லா ஷோலையும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜென்ரலா நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில இனியாவுக்கு கொடுக்குற இங்க இருக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இனியா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முழுக்க முழுக்க நேச்சுரல்ஸான கிரியேட் பண்ணக்கூடிய அவங்களுடைய தோட்டத்திலேயே விளையக்கூடிய விஷயத்தை வச்சு, அதாவது நேச்சுரல் டைப் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிசினஸா. ஸோ இந்த பிசினஸ்க்கு இனியா அவர்கள் அவங்களுடைய சம்பள பணத்துல இருந்து, அதாவது இங்க சரிகமபால இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சேலரி சம்பள பணத்தை வச்சு இவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் ஆஃப் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி பண்ணிருக்கிறதால ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். செலிபிரிட்டிஸோடைய பசங்க இல்ல செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யற விஷயங்கள் வந்து ரொம்பவே கியூட்டா வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் செலிபிரிட்டி மகேஷ் பாபு அவருடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பணத்தையும், அதாவது இவங்க வந்து ரீசெண்டா ஒரு ஆட் நடிச்சிருப்பாங்க. அந்த ஆட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டொனேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வைரல் ஆச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்களுடைய அப்பா பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்ட்டு கூட இந்த விஷயம் சொல்லலாம். இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால கொஞ்சம் வைரலாவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த சின்ன விஷயம் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியாவோட பாட்டு எப்படி இருக்கு? இனியாவோட ஃபேன்ஸ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.